நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். டபுள் டக்கர் பேருந்து பார்த்திருப்போம் இல்லையா? 2 தளங்கள் 1+1 2 இல்லையா? ஆக 2 தளங்கள் இருப்பதால் இந்த பேருந்தால் அதிக பயணிகளை கொண்டு செல்ல முடியும். அதே போலத்தான் இங்கு காலம் ஒன்றுதான். அந்த காலத்தில் யூனிவர்சிட்டி டிகிரி அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் ஆகிய பிகாம், அதே நேரத்தில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆகிய சிஏ அண்ட் சிஎம்ஏ, இந்த இரண்டையும் ஒரே சேர ஒரே காலத்தில் மாணவர்கள் படிப்பது எப்படி? அப்படி அவர்கள் படித்தால் வர்த்தக துறையில் மிக எளிய முறையில் அவர்களால் கோலோச்ச முடியுமே. இந்த சிந்தனையினுடைய பின்னணியில் உருவாகிய காலேஜ் தான் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். இந்த நேரத்தில் ஆர்டி காலேஜ் பற்றிய ஒரு அறிமுக காணொளியை தற்போது பார்த்து வரலாம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே சிஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் சிஏ அண்ட் சிஎம்ஏ பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் சிஏ படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் சிஏ படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பற்றிய இந்த அறிமுக காணொளி நம்முடைய இந்த பிகாம் இன்டகிரேட்டட் சிஏ சிஎம்ஏ கோர்ஸ் பற்றிய ஒரு நல்ல ஒரு பார்வையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த கோர்ஸ் பற்றிய ஒரு ஆழமான விளக்கத்தை வழங்குவதற்காக நம்முடைய இணைகிறார் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திருமிகு ஜி மணிகண்டன். அவருடன் இணைந்து இந்த கோர்ஸ் பற்றிய உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த கேள்விகளை முன்வைக்க நான் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தபோதிலும் உங்களுடைய கேள்விகளை நீங்களே நேரலையில் பேசி தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் அலைபேசி எண்ணிற்கும் அழைக்கலாம். ஆக துளையும் தாமதிக்காமல் இங்கு இப்போது தொடங்குகிறது ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கக்கூடிய கல்லூரி சாலை நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். முதலாவதாக இந்த நேரத்தினுடைய இன்றைய கேள்வியாக இருப்பது, ஒருபுறம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் துறை வளர்ந்து வருகிறது. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு அங்கு ஜாப் வேகன்சிஸ் நிறையவே இருக்கிறது. மறுபுறம் பிகாம் இந்த அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் முடிந்து வெளிவரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகத்தான் நீடிக்கிறது. இந்த லிங்கிங் கேப்பாக ஆர்டி காலேஜ் எப்படி செயல்படுகிறது? இந்த கேப்பை முதலில் ஒரு மாணவர் எப்படி அணுக வேண்டும்? நிறைய மாணவர்கள் வந்து +2க்கு அப்புறமா தேர்ந்தெடுக்கிற படிப்பு வந்து பிகாம் படிப்பாக இருக்கு. ஸோ அது வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லாமல் பிகாம்க்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் உண்டு. ஏன்னா அதில் வந்து எளிமையான முறையில் சேர்க்கைகள் கிடைக்குது. நிறைய கல்லூரிகளில் பிகாம் படிப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு பார்வையில் வந்து குறைந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை தெரியாமையே நிறைய பேர் அந்த படிப்புகளை வந்து தேர்ந்தெடுத்த காலமும் உண்டு. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறையில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் புதிதாக நிறைய நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ 20 வருடங்களுக்கு முன்னர் 20 வருடங்களுக்கு பின்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லட்சக்கணக்கான புது நிறுவனங்கள், அதுவும் அது எல்லா நிறுவனங்களுக்குமே ஜிஎஸ்டி வருமானம் வரி சார்ந்த அந்த டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் விஷயங்களும் அடங்குற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு ஆடிட்டிங் வேலைகளும் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், ஆடிட்டிங்காக இருக்கலாம், பேங்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது, டாக்ஸ் விஷயங்களில் வந்து புதுசாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் ஃபார்மேஷன் டைமில் நடக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாதந்தோறும் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரித்து மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், இதில் பல ப்ரொஃபைல்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் துறை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வந்து பிகாமில் வந்து 3 இயர்ஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளியேட்டடான காலேஜில் படிச்சுட்டு வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கான மாணவர்கள், வருடந்தோறும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த பிகாம் படிப்பை படிக்கிறாங்க. ஈவன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெத்தட்லேயும் இந்த பிகாம் படிப்பை வந்து படிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பல வருடங்களாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து நல்ல திறமை வந்து அக்கௌண்ட்ஸ் துறையில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் அதுக்கு டிமாண்ட் இருக்குது. மேகசின்ஸில் வெப்சைட்ஸ்லாம் போனால் அக்கௌண்டன்ட் தேவை அப்படின்ற விளம்பரத்துக்கே செலவு செய்து அவர்கள் வந்து விளம்பரம் செய்யும் நேரங்களும் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு கேப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது
துறையில் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நிறுவனர் வந்து நிறுவனரோ அந்த நிறுவனத்தை நடத்துபவரோ வந்து அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குற வேலைகள் என்ன? முந்தைய காலகட்டங்களில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டன்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுடைய இன்கமாக இருந்தாலும் சரி, அவங்களோட எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரிலேட்டடாக அக்கௌண்டிங் என்ட்ரி போஸ்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பில்ஸ் இருந்தது, டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. தென் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லைக் டாலி மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்த பிறகு அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் லெவலில் ஒர்க் பண்ணாமல் அதையும் தாண்டி அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் வந்து ப்ராஃபிட்டபுளாக போகணுன்னா அதுக்கு ஒரு ப்ரோஆக்டிவ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமில் கொண்டு வந்துட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது மாதிரியான விஷயங்களில் வந்து அக்கௌண்டண்ட்டே அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த துறை வந்து இப்போ எதிர்பார்க்குது. ஆனால் அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் வந்து பிகாம் மட்டுமே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான். ஸோ மேக்ஸிமம் பிகாம் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாலி மாதிரியோ எம்எஸ்எஃப்எஸ் மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து படிச்சுக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா அவங்க வேலைக்கு போக முடியும், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தவறு. ஸோ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு நிரந்தரமான வேலை அப்படின்றது பிகாம் பட்டப்படிப்பை மட்டும் முடித்த மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த துறைக்கு தேவைப்படும் திறன்கள் வந்து மாணவர்கள்கிட்ட இல்லை அப்படின்றது தான். ஓகே சார், பிகாம் மட்டும் இந்த நேரத்தில் போதாது, கூடவே சேர்ந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸினுடைய தேவையை மாணவர்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்பது உங்கள் பதில் மூலமாக விளக்கமடைகிறது. தற்போது ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, கோவையிலிருந்து ஹரிணி. வணக்கம் ஹரிணி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, கேளுங்க. சார் இப்போ பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன். சரிங்க. இப்போ ஆடிட்டர் படிக்கணும்னா, ஆடிட்டருக்கு வேலைக்கு போகணும்னா அடுத்து படிக்கணுமா இல்லை இதுவே போதுமாங்க சார்? இல்லை, நீங்கள் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க. ஆமாம். வேற என்ன பண்ணணும்? ஆடிட்டருக்கு நான் இப்போ எனக்கு இப்போ ஆடிட்டர் நான் போகணும், அதுக்கு தனியாக கோர்ஸ் படிக்கணுமா இல்லை பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே போதுமாங்க சார்? நீங்கள் ஆடிட்டர் ஆகணுமா? ஆமாம். ஓகே. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆடிட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து படிக்கணும். நீங்கள் படிச்சிருக்கிறது பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஏன்னா பிகாமில் வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையுமே உட்பிரிவுகள் பல பிரிவுகள் இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பிகாம் அப்படின்றது ஒரே பட்டப்படிப்பு தான். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு துறையிலையும் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால அது மொத்தத்தையுமே பிகாமில் கொடுக்க முடியாதுன்றதுனால உட்பிரிவுகளை கொண்டு வந்திருக்காங்க. பிகாம் ஜென்ரல், அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங், ஃபைனான்ஸ், பேங்கிங் ஃபைனான்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ அது வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வணிகம் சார்ந்த விஷயங்கள், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, நீங்கள் வந்து டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் படிக்கும்போது கூடவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் படிச்சிருப்பீங்க. இது எந்த விதத்துலையும் உங்களை ஒரு ஆடிட்டர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனுக்குள்ளே கொண்டு வராது. அந்த துறை சார்ந்த படிப்பை நீங்கள் படிக்கவே இல்லை. சாதாரணமான ஒரு பட்டப்படிப்பு தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு அப்படின்றது இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதை வழங்குறது வந்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்களும் ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிஏல வந்து செகண்ட் லெவலில் நீங்கள் வந்து உள்ளே வர முடியும். ஏன்னா டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்றதுனால இந்த ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸாம்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பிகாமில் 55% மேலே இருந்ததுன்னா நீங்கள் இன்டர்மீடியேட்லேருந்து இந்த கோர்ஸை எடுத்து படிக்கணும். இன்டர்மீடியேட்டில் ஒரு 6 பேப்பர் அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் 2 இயர்ஸ் இருக்கும். அதை முடித்த பிறகு ஃபைனல்ஸ்னு ஒரு இறுதி நிலை இருக்குது. அதில் ஒரு 6 பேப்பர் இருக்குது. இது எல்லாமே அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு. அதனால் நீங்கள் தொடர்ந்து எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தகவல்கள் வந்து இன்னும் டீப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த திரையில் கொடுக்கப்பட்டிருக்க எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் மற்ற விவரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. பிகாம் சிஏ அப்படின்ற ஒரு படிப்பு எந்த விதத்துலையும் ஆடிட்டர் ஆகுவதற்கான தகுதியை உங்களுக்கு கொடுக்காது. ஓகே சார், காலத்தின் கட்டாயம் என்னவெனில் வணிகத்துறையில் கோலோச்ச நிச்சயமாக பிகாமோடு சேர்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை எடுப்பதே ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட்டாக இருக்கிறது. அதனுடைய டியூரேஷனாக இருக்கலாம், அதற்கு தேவைப்படக்கூடிய ஃபீஸாக இருக்கலாம். இந்த மிகப்பெரிய கமிட்மெண்ட்டை இவ்வளவு காலம் சுமக்க வேண்டுமா என்ற அச்சம் பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கிறது, மாணவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஆக இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை நீங்கள் எடுத்தால் அது நிச்சயம் வர்த் தான். அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டிய ஜஸ்டிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்?
இல்லை, இது உண்மை. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ +2 முடித்த பிறகு எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடித்தாங்கன்னா லட்சத்தில் சம்பாதிக்கிற வாய்ப்பு, நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்பு, செக்யூர் ஜாபு, ஒரு நல்ல கெரியர் அமையுன்றது உண்மை. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் அதை ஏன் அவங்களால எடுக்க முடியலன்னா, அவங்க நினைக்கிறது ஒரு 5 வருஷம் படிக்கணும், அது வந்து கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கும், அது நமக்கு அஃபோர்டபுள் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா படிப்பும் சாத்தியம் கிடையாது இல்லையா? அது வந்து பொருளாதாரம் சார்ந்த காரணங்களாக இருக்கலாம், காலம் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அதுக்குள்ளே அவங்க வந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு நிர்பந்தம்லாம் கூட இருக்கலாம். ஆனால் மனசில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படிப்புகள் வந்து முடித்த பிறகு உடனடி வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. நீங்கள் சாதாரணமாக பட்டப்படிப்போடு நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் எப்படி இருக்குன்னா, சிட்டி லிமிட்டில் ஒரு 15,000, ரூரல் லிமிட்டில் 8,000 இல்லை 10,000 தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. முதல்ல கிடைக்கிற வேலை கூட கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது, உங்களுக்கு கிடைச்சிடுது, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆனால் இந்த பட்டப்படிப்பு முடித்த பிறகு, பட்டப்படிப்பு மட்டும் முடித்த பிறகு கிடைக்கிற ஏதாவது ஒரு வேலை வந்து அடுத்தடுத்து உங்களை வந்து உயர்த்தி கொண்டு போகுதா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் அடுத்த 40-50 ஆண்டுகளுக்கு நமக்கு வருமான வாய்ப்பையும் ஒரு சமூக அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூட ஒரு படிப்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற துறைகளில் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். பேரண்ட்ஸுமே இதை வந்து கவனிக்கணும். இன்ஜினியரிங் மாதிரியான, மெடிக்கல் மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலம் படிக்கணும், லட்சங்களில் நீங்கள் செலவு பண்ணணும். அதை முடித்த பிறகு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், எவ்வளோ சம்பளம் கிடைக்குன்றதெல்லாம் ஒரு யோசனையில் இருக்குது. நம்ம கண்கூடாக பார்க்குறோம், எல்லா இன்ஜினியரிங் மாணவர்களுக்குமே லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதில்ல. 10% 25% மாணவர்கள் தான் அந்த வாய்ப்பை வந்து பெறுறாங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. மிச்ச மாணவர்கள் வந்து நம்ம இத்தனை லட்சம் செலவு பண்ணியும் நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலன்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் இந்த நிலை வந்து இந்த வணிகவியல் துறை சார்ந்த இந்த CA/CMA படிப்புகளில் இல்லை. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, தேவைப்படும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்களுடைய எண்ணிக்கையை விட இப்போ முடிச்சுட்டு வெளியில் இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. 1949 இன்றைய காலம் வரைக்கும் 2026 வரைக்குமே ஒரு 3 லட்சம் பேர் தான் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறது இது முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம், இது சார்ந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த படிப்பை எடுத்து படிக்கல. அதுலேயும் குறிப்பாக கடந்த 20 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இன்ஜினியரிங் மோகம் வந்த பிறகு நிறைய பேர் அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சி அந்த படிப்பு படித்து இப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த CA/CMA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த முடித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, ஆனால் அவர்களுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இதனுடைய எல்லாருக்குமே இது அஃபோர்டபுளாக இருக்குமா, எல்லாருக்குமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னி, அதே மாதிரி நிறைய செலவாகுமே. இந்த படிப்புகளுக்கு செலவு அதிகமாகாது. நீங்கள் வந்து அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என்னால் 5 வருஷம் வரைக்கும் இந்த படிப்புகளுக்காக காலத்தை செலுத்த முடியாது, எங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு 3 வருடத்திலேயே நாங்கள் வந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு நிலை இருந்தாலும், இப்போ RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான வாய்ப்பு வந்து இந்த 3 வருட காலம் பட்டப்படிப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதோட நிறுத்தி கொள்ளாமல் அதோட சேர்த்து இந்த CA அல்லது CMA உடைய அந்த முதல் 2 நிலைகள், ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் மட்டுமாச்சும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்குது. CA துறையை பொறுத்த வரைக்கும் மற்ற துறைகளில் இல்லாத சிறப்பு அம்சம் வந்து இடைநிற்றல். அதாவது இப்போ இன்ஜினியரிங் நான் 2 வருஷம் கழிச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டனாலும் எனக்கு அதுக்கான குவாலிட்டியும் என்கிட்ட இருக்காது, அதுக்கான வேலை வாய்ப்புகளும் எனக்கு இருக்காது. நம்ம வெளியில் சொல்லவே முடியாது, நான் பாதியிலேயே முடிச்சுட்டேன், டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அந்த கூட சர்டிஃபிகேட் கூட எதுவுமே நம்ம கையில் இருக்காது. ஆனால் CA/CMA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனமே அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 பிரிவாக 3 நிலைகளில் இந்த படிப்பை கொடுத்துருக்கிறதுல முதல் 2 நிலைகளை முடித்தா கூட இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைக்குது. அந்த தகுதியோட மாணவர்கள் வந்து ஏற்கனவே அவங்க கையில் BComன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நல்ல வேலைகளில் அவங்களால அமர முடியும். அதுவும் ஒரு செக்யூர் ஜாப், நிரந்தரமான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அது மாறும். ஒருவேளை அதையும் தாண்டி மாணவர்களுக்கு வந்து ஒரு 2 வருடம் 5 வருடம் வேலைக்கு போய் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க திருப்தி அடைகிற நேரத்தில் அவங்க ஃபியூச்சரில் CA படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்டர்மீடியட்டோட நிறுத்திக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம தொடர முடியாதுன்ற நிலை இந்த படிப்புகளில் கிடையாது. 10 வருடம் 20 வருடம் கழித்து கூட அந்த ஃபைனல்ஸ் அப்படின்ற இறுதி நிலையை வந்து அவங்க படிக்க முடியும். ஸோ இந்த பிரேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குற படிப்பு வந்து இந்த CA படிப்பு. பொதுவாக எங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, இன்டர்மீடியட் முடிச்சோன்னா வேலை கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பாதி கிணறு தாண்ட ஒரு நிலையில் இருக்கும்பொழுது மீதம் உள்ளதையும் நீங்கள் தாண்டும் பொழுது லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்பு. இப்போ நீங்கள் வந்து இந்த 3 வருடங்களில் என்ன கல்வி கட்டணம் வந்து செலுத்துறீங்களோ, எவ்வளோ நிதிச்சுமை உங்களுக்கு இருக்கோ, அது எல்லாத்தையுமே இந்த படிப்பை முடித்த பிறகு 2-3 மாதங்கள்லேயே நீங்கள் சம்பாதிக்க
சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தொடர்ந்து இந்த படிப்புகளை எடுத்து படிக்கணும். டிமாண்ட் இருக்குது, நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே வேலை வாய்ப்பு இருக்குது, நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த நேரம் வந்து ஒரு பொன்னான நேரமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகே சார், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல் ஆவதற்கு முன்பாகவே இன்டர்மீடியேட் லெவல் முடிக்கும் போது இந்த செமி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனலாக இருக்கும்போதே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற புரிதலை உங்களுடைய விடை கொடுத்திருக்கிறது. இந்நிலையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை சார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆர்டி காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ்7 தமிழ் மற்றும் நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். இந்த நேரத்தில் ஆர்டி காலேஜினுடைய பிகாம் இன்டகிரேட்டட் CA/CMA கோர்ஸை விவரிக்கக்கூடிய ஒரு காணொலியை தற்போது பார்த்து வரலாம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA, CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். இந்த காணொலியில் குறிப்பிட்டப்பட்டிருப்பதைப் போலவே பிகாம் இன்டகிரேட்டட் CA/CMA கோர்ஸ் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் தற்போது இணைப்பில் இருக்கிறார். திருவள்ளூரிலிருந்து சிவகுமார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், கேளுங்க. சார், என்னோட பையன் வந்து ஆக்சுவலி பிகாம் IS பண்ணியிருக்காரு. ஓகே. அவருக்கு வந்து ஆக்சுவலி CMA இன்டர் முடிச்சிட்டாரு. இப்போ ஆர்டிகல்ஷிப் வந்து CA கிட்ட பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இது எலிஜிபிள் ஆக்சுவலி. அவர் ஆர்டிகல்ஷிப் அது வந்து CMA படிக்கிறவங்க வந்து பேசிக்கா வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் அவங்களோட கோர்ஸ். ஆமா ஆமா. இப்போ அவர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து CA பண்ணி அந்த இதுல பண்ணிட்டு இருக்காரு. இட் இஸ் எலிஜிபிள் ஆர் நாட்? இல்லை, இப்போது CA பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட தான் அந்த ப்ராக்டிஸ் எடுக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. CMA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஸ்ட் ஆடிட்டர் கிட்ட எடுக்கிறது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வேறு ஒரு நிறுவனத்திலேயே போய் எடுக்கலான்ற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. ₹1 கோடி மேலே அவங்க வந்து வியாபாரம் செய்யும் நிறுவனமாகவோ இல்லை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி விற்பனை செய்யும் அந்த டேர்ன் ஓவரோட லிமிட்டையும் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த வியாபார நிறுவனங்கள்லேயே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது எவ்வளவு காலம் நீங்கள் இவர் காஸ்ட் ஆடிட்டர் கிட்ட எடுத்துருக்கணுன்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் நீங்கள் வந்து CMA முடிக்கிற பட்சத்தில் அந்த 15 மாத ஆர்டிகல்ஷிப் மட்டும் போதும். அதுவும் நீங்கள் வந்து காஸ்ட் ஆடிட்டர் கிட்ட எடுத்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு நிறுவனங்களில் அதுக்கான பயிற்சி எடுத்தாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வராது. CMAன்ற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் அதை மீறி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ்
ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் காஸ்ட் ஆடிட்டர்கிட்டையும் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தொடர்ந்து அவர் அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அங்கே எடுக்கட்டும். ஏன்னா அவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சாவே அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டே அவருக்கு அதுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களை அந்த பயிற்சி எடுத்துக்க சொல்லுங்கள். நாளுக்கு நாள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து குறிப்பிட்டு இப்போ பொதுவாக நம்ம பேசுகிறத விட மேலே பல சந்தேகங்கள் வர பட்சத்தில் நம்ம CMA உடைய டைரக்ட் சாப்டர்ஸ்லேயே போயிட்டு இதனுடைய டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் திருவள்ளூரில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு நகரத்துலையுமே இப்போ CMA உடைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதை நம்ம சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய சாப்டர்ஸ் எங்கே இருக்குன்றதை இணையதளம் மூலமாகவும் தெரிஞ்சுக்கோங்க. CMA உடைய இணையதளத்தில் அதுக்கான குறிப்பிட்ட விவரம் இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் அங்கேருந்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கிட்டே இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் நீங்கள் வாங்க முடியும். அவங்களுமே இதுக்கான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சரியான ஒரு பர்சன் தான். ஓகே சார், CMA கோர்சஸ் சார்ந்த இந்த ஆர்டிகல்ஷிப் பற்றி மக்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு இந்த விடை ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் சார். இந்த நேரத்தில் இந்த கேள்வி இதுதான், அப்ராடிற்கான இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் IT அண்ட் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கிறது. அதை காட்டிலும் தற்போது சமீப காலங்களாக CMA ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் அந்த ஆன்சைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த CMA ப்ரொஃபஷனல்ஸ் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கான ஸ்கில் செட்டை எப்படி உருவாக்கி கொள்ளலாம்? ஓகே, பொதுவாக மாணவர்கள் வந்து இந்த வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமான ஒரு விருப்பமாக இருக்குது. அதுலேயும் பல மாணவர்களுடைய ஏக்கமே என்னென்னா, இது வந்து சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஸ்டடீஸு, மெடிக்கல் ரிலேட்டடாகவோ இல்லை வந்து டெக்னாலஜியில் வந்து BTech மாதிரியான டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு தான் இந்த வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த வணிகவியல் துறையிலையும் பல வேலை வாய்ப்புகள் வந்து வெளிநாடுகளில் போய் நம்ம பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏன் அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்துச்சுன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அது என்னென்னா, இப்போ வந்து இன்ஜினியரிங் சார்ந்த வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டுக்கே போய் செய்ய வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கும். ஆனால் அக்கவுண்டிங் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து இன்றைய காலகட்டம் கிடையாது. 20-30 வருடங்களுக்கு முன்னரே எப்போ வந்து இந்த தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படின்ற மாதிரியான தனியார் மயமாக்குதல்ன்ற மாதிரி கொள்கைகள்லாம் வந்ததோ, அந்த காலகட்டத்திலிருந்தே வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய அக்கவுண்டிங் ஆடிட்டிங் விஷயங்கள், வெளிநாட்டு வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இந்த அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங், டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸை வந்து இந்தியாவில் இருக்கிற பல நிறுவனங்களுக்கு வந்து அவங்க அவுட்சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த BPO கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ அந்த வேலைகளை இந்தியாவில் இருந்தே பல நிறுவனங்கள் அதை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றன. அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு தான் போய் அந்த வேலையை செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அந்த நிறுவனங்களுடைய கிளைகள் இங்கே இருக்குது, இல்லை அந்த நிறுவனங்கள் அந்த வேலைகளை இங்கே வந்து அவுட்சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் தேவைப்படும் பட்சத்தில் அவங்களே வெளிநாட்டுக்கு அந்த வேலைக்காக ஆன்சைட்டுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ பொதுவாக நான் வெளிநாட்டுக்கு தான் போகணுன்னு ஒரு மாணவர் முடிவு எடுத்துட்டாருன்னா, இந்தியாவில் வழங்கக்கூடிய இந்த CMA CS படிப்புகளை படித்தாலும் வெளிநாடுகளில் வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இங்கே எப்படி ஒரு நிறுவனத்திற்கு CA முடித்தவர்களுடைய தேவை அக்கவுண்டிங் ஆடிட்டிங் விஷயங்களுக்கு தேவைப்படுதோ, அதே மாதிரி தான் வெளிநாடுகள்லையும் ஒவ்வொரு லாப நோக்கத்தோடு செயல்படுற நிறுவனங்களுக்கும் அக்கவுண்டிங் ஆடிட்டிங் துறை சார்ந்த நிபுணர்களுடைய வேலை தேவைப்படுது. அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வழங்குறாங்க. இதை உறுதி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ரெக்கக்னிஷன் இருக்கா, இங்கே நான் படித்தாங்க எலிஜிபிளா அப்படின்லாம் கூட நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வருது. இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ்ன்ற ஒரு அமைப்பு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து அவங்களுடைய அக்கவுண்டிங் ஆடிட்டிங் துறைகளுக்கான வேலை செய்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் ஒருத்தருக்குன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் இருக்க எந்த நாட்டிலையுமே CMA இந்தியாவில் முடித்தவங்களால வேலை செய்ய முடியுன்ற மாதிரி எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கே தெரியும் CMA முடித்தவங்க வந்து ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போ ஒரு சில நாடுகளில் நேரடியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னா அரேபியன் கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் CA படிச்சிருந்தாலும் எந்த தடையும் கிடையாது. ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும். எப்படி இந்தியாவில் வந்து CA கோர்சஸ் இருக்கோ, அதே மாதிரி UKல ACCAன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். USL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPAன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், இல்லை US CMAன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், CFAன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த படிப்புகளுக்கு இணையான படிப்பு தான் CMA படிப்பு. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது மட்டும் ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுலேயும் குறிப்பாக பாருங்களேன், நம்ம இப்போ பிரபலமாக பேசிகிட்டு இருக்க இந்த ACCA படிப்புகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 13 பேப்பர்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்தியாவில் CA முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 13 பேப்பரும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. 9 பேப்பருக்கு அவங்க எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க. வெறும் 4 பேப்பர் தான்
அதுவும் அந்த 4 பேப்பர் ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் படிக்கும் பொழுது ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான இந்திய அரசு சார்ந்த வரி சட்டங்களை தான் நம்ம படிப்போம். ஆனால் இதே நீங்கள் ஃபாரினுக்கு போகணும்னா எதிர் குளோபல் டாக்ஸேஷனோ இல்லை யூகே டாக்ஸேஷனோ நீங்கள் படிச்சிருக்கணுன்ற மாதிரி கட்டாயம் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கூட அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளையும் படிச்சுட்டு நீங்கள் அந்த வேலைக்கு போக முடியும். குறிப்பாக சொல்லணும்னா செக்யூர் ஜாப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். செக்யூர் ஜாப்ஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேலை கிடச்சிருச்சு, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னா ஒரு வருடம் 2 வருடம் கழித்து அந்த வேலை வந்து உங்களுக்கு பறி போயிடுச்சுன்னா வேற ஒரு வேலை தேடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து குறையும். அப்படி இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு போகிற படிப்பு வந்து ஒரு நிரந்தரமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சிஏசிஎம்ஐ படிப்புகள் குடிக்கும். நீங்களும் லட்சத்தில் இந்தியாவிலே சம்பாதிக்க முடியும். வெளிநாட்டுக்கு தான் போகணுன்னாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இருக்குது. ஓகே சார், நிச்சயமாக இந்த ACCA மற்றும் யூஎஸ்எல் வழங்கப்படக்கூடிய இந்த CPA பற்றிய ஒரு புரிதலை உங்களுடைய இந்த பதில் கொடுத்திருக்கிறது. ஆக இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் CA-CMA படித்தாலும் வெளிநாடுகளிலும் இந்த வணிகத்துறையில் உங்களால் வேலை பார்க்க முடியும் என்ற விடை மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த கோர்ஸஸினுடைய விழிப்புணர்வு மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவிலேயே இருக்கிறது. ஆக மாணவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பை தேடுவதற்கு இந்த கோர்சஸ் எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இந்த கோர்சஸை மட்டுமே படித்தால் இந்தியாவிலும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக முடியுமா? அதை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம் சார். RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கக்கூடிய இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம். உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கக்கூடிய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். இந்த நேரத்தில் RD காலேஜ் பற்றிய ஒரு புரிதலை நாம் பெறுவதற்காக ஒரு காணொளி காத்திருக்கிறது. காணொளியை பார்த்து வரலாம். எந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA, CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் BCom படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய BCom படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் BCom with CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். BCom இன்டகிரேட்டட் CA-CMA குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். BCom இன்டகிரேட்டட் CA-CMA இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸினுடைய ஸ்டடி பேட்டர்ன் எப்படியாக இருக்கும்? இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஆக இதற்கான மார்க் டெஸ்ட் அதிகமாக தேவைப்படும், அதற்கான ரிவிஷன் அதிகமாக தேவைப்படும், மாணவர்களுக்கான செல்ஃப் ஸ்டடிக்கான நேரம் அதிகமாக தேவைப்படும். இவை அனைத்தையும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எப்படி நீங்கள் பேலன்ஸ் செய்கிறீர்கள் RD காலேஜில்? இது வந்து ஒரு 3 வருஷ ஜேர்னி. இந்த 3 வருஷ ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து BCom அப்படின்ற ஒரு டிகிரி மட்டும் ஹோல்ட் பண்ணாமல் கூடவே ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாக அவங்க வெளியில் வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுற ஒரு திட்டம் இது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ +2 முடித்த மாணவர்கள் வந்து இந்த பட்டப்படிப்பில் சேரும் பொழுது அது வந்து BComல பல உட்பிரிவுகள் இருக்குது. இது வந்து வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் ஈவன் வந்து அவங்க +1 +2 வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் இந்த BCom படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனில் வழங்கப்படுற இந்த BCom பட்டப்படிப்பில்
பிகாம் ஜென்ரல், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு 4 உட்பிரிவுகளில் படிக்கிற மாணவர்கள் வந்து கூடவே சிஏ படிப்புகளை படிக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்கள் கூடவே சிஎம்ஏ படிப்புகளுடைய அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்ற 2 நிலைகளையும் படிப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட கிளியர் ரோட் மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலாம் ஆண்டு சேரும் மாணவர்கள் பிகாம்ல 2 செமஸ்டர் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துலையும். அந்த 2 செமஸ்டர்லையும் அவங்களுடைய ஒவ்வொரு அந்த பிகாம் பட்டப்படிப்போட பாடங்களை படிக்கும் பொழுதே கூடவே சிஏ உடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த 4 பேப்பருக்குமான பாடத்தையும் அவங்க படிப்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 40% மேலே மேட்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் பிகாமில் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் லாஸ் மாதிரியான பாடங்கள் இருக்கும் பொழுது இந்த பாடங்களும் உங்களுக்கு வந்து சிஏவோட ஃபவுண்டேஷன்லேயும் கவர் ஆகிடும். மாணவர்கள் வந்து ஒரே கல்லூரியில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்கிட்ட அந்த 2 படிப்பும் பிகாமில் எப்படி படிக்கணும், இதே சிஏ படிப்புகளில் எப்படி ஆழ்ந்து படிக்கணும், இதற்கான தேர்வுகள் பட்டப்படிப்புகளில் எப்படி நடத்தப்படும், சிஏவில் வந்து எப்படி நடத்தப்படும்ன்ற ஒரு கைடன்ஸோட படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம். இது 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிகாமோட 2 செமஸ்டர் 3, செமஸ்டர் 3, 4 படிக்கும் பொழுது அவங்க வந்து ஆடிட்டிங் தியரி பேப்பர்ஸ் படிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி மாதிரியான வரிச்சட்டங்கள் படிக்கிற மாதிரி, சிஏ இன்டர்மீடியட்லேயும் அதே பாடங்கள் வந்து இருக்கிறதுனால அதையும் சேர்த்து அவங்க படிக்கிற மாதிரியான ஒரு பாடத்திட்டம். நான் ஏற்கனவே ஃபவுண்டேஷனில் சொன்ன மாதிரி தான் டிகிரியில் இந்த பாடங்கள் ஒரு முறையிலையும், இதே வந்து சிஏல வந்து இந்த பாடங்கள் வேறு ஒரு முறையிலையும் இருக்கும். அதில் வந்து மேட்ச் ஆகிற சிலபஸை அதனுடைய பேட்டர்ன் மாற்றி எப்படி நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்றதையும், எப்படி அந்த தேர்வுகளுக்கு தயார்படுத்தணுன்றதையும் இந்த துறை ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியட்டில் செகண்ட் குரூப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அவங்களுக்கு வேறு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுமோ, ஏன்னா அந்த 3 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வர மாணவர்களுக்கு நம்ம 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒன்று, அவங்க அடுத்து வேலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்களுக்கு வந்து கல்லூரியோட உதவி இருக்கும். நல்ல சம்பளத்தோடு அவங்க வேலை கிடைக்கிறதுக்கும் நம்ம உதவி பண்ணுறோம். ஆனால் அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்னென்ன கூடுதல் தகுதிகள் தேவைப்படும், அந்த துறையில் வேலை செய்யணும், அக்கௌண்ட்ஸ், ஆடிட் அல்லது வந்து டாக்ஸ் ஃபைலிங் மாதிரியான வேலைகளை செய்வதற்கு தேவையான ஸ்கில்ஸு, டேலி மாதிரியான அக்கௌண்டிங் கோர்சஸ், எம்எஸ் ஆஃபீஸில் வந்து அவங்க வெல்வர்ஸ்டாக இருக்கணும். குறிப்பாக எக்ஸல் மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கணும். அண்ட் இன்றைய காலகட்டங்களில் ஏஐ வந்து தவிர்க்க முடியாத ஒரு டூல். அந்த டூலை பயன்படுத்தி அக்கௌண்டிங், ஆடிட்டிங் துறையில் வேலைகளை எப்படி குறைக்க முடியும், அதை வந்து அக்யூரசி எப்படி மெயின்டைன் பண்ண முடியுன்றதையும் கற்றுத்தரும். அதன் கூடவே அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வர கேண்டிடேட் கிட்ட இம்மீடியட்டாக அவங்களுக்கு டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ண தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறுவனங்கள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட ஆல்ரெடி ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர்ஸ் மூலமாக ஒரு தனி பயிற்சி, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்ற மாதிரி தனி பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 3 வருடம் முடித்த ஒரு மாணவர் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வழங்கும் ஒரு பட்டம் கூடவே வந்து உலகத்தரம் வாய்ந்த அந்த சிஏஆர்-சிஎம்ஏ உடைய அந்த இன்டர்மீடியட் அப்படின்ற லெவலை கம்ப்ளீட் பண்ணி ஜாப் ரெடி கேண்டிடேட்டாக அவங்க வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு செக்யூர் ஜாப்ஸையும் அவங்க வந்து தக்க வச்சுக்க முடியும். ஒருவேளை அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா தொடர்ந்து அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அந்த ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணி இந்த சிஏ படிப்புகளை முடித்து அந்த துறையிலையும் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி தரோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. திண்டுக்கல்லில் இருந்து ராஜலட்சுமி. வணக்கம் ராஜலட்சுமி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க முன்வைக்கலாம். ஹலோ, வணக்கம்மா, கேளுங்க. சார், பாப்பாக்கு தான் +2 முடிச்சு ரிசல்ட் வந்துருக்குங்க சார். சரிங்க. 554 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே. அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எடுத்திருக்காங்க. இப்போ பிகாம் படிக்க வைக்கலாமா, அதை பிகாம் சிஏ படிக்க வைக்கலாமாங்க சார்? அம்மா, நீங்க பிகாம் சிஏன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன படிப்பு, அதனுடைய விரிவாக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சார், இது பிகாம் எடுக்கலாமா இல்லை பிகாம் சிஏ எடுத்து படிக்க வைக்கலாமா? இல்ல, உங்களோட கேள்வி எனக்கு புரிஞ்சது. நீங்க பிகாம் அப்படி இல்லைன்னா பிகாம் சிஏன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சிஏவோட விரிவாக்கம் தெரியுமா உங்களுக்கு? பிகாம் சிஏ, பிகாமினுடைய எந்த உட்பிரிவுன்னு கேக்குறாங்கம்மா. சிஏனா நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை சொல்றீங்களா இல்ல பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்றீங்களா? பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் சார். ஓகே. ஒரு விஷயம் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். பிகாம் அப்படின்றது அக்கவுண்டிங் துறை சார்ந்த வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு படிப்பு. இதுல வந்து அவங்க அக்கவுண்டிங், ஆடிட்டிங், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான படிப்புகளை வந்து படிப்பாங்க. இப்போ உங்க குழந்தை வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க, அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ஒருவேளை இந்த வணிகவியல் துறை சார்ந்த வேலைகளை செய்யணும் இருந்ததுன்னா அதுல வந்து நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு வந்து சிஏ-சிஎம்ஏ படிப்பு. ஆனால் நீங்கள் வந்து பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிப்பை படிக்கிறதுனால
இருக்கிறதுனால எந்த விதத்துலையும் நீங்கள் அக்கௌண்டன்சி துறை சார்ந்த வேலைகளில் சிறப்பாக செயல்பட முடியுன்ற உறுதி என்னால் கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிகாம்ல பல டிவிஷன்ஸ் இருக்குது. ஜென்ரல் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது, ஃபைனான்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் மாதிரியான உட்பிரிவுகள் இருக்கிற பிகாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல அவங்களால வேலை செய்ய முடியும். தொடர்ந்து அந்த படிப்புகள் வந்து அவங்க சிஏ படிப்பையும் படிப்பதற்கு அவங்களுக்கு உதவி பண்ணும். சிஏ நான் சொல்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. பிகாம் சிஏ அப்படின்றது அவங்களுக்கு வந்து இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்புக்கு இணையான படிப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிப்பு. அதுவுமே பிகாம்ல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு உட்பிரிவு தான். கணினித்துறை சார்ந்த படிப்பை படிக்கணும்னா நீங்கள் பிகாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பிசிஏ மாதிரியான படிப்போ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான படிப்பை கூட படிக்க முடியும். வணிகவியல் துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிகாம் படிப்பில் உட்பிரிவுகள் என்னன்றது தேர்ந்தெடுத்து படிங்க. அதே மாதிரி பிகாம் படிப்போடு மட்டும் நிறுத்திக்காதீங்க. அது வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யாது. கூடவே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற மாதிரியும் அதையும் இன்டெகிரேட்டடாக படிக்கிற மாதிரியும் பாருங்கள். அப்போ தான் 3 வருஷ கடைசியில் வேலை தேடுற நிலை உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அதை ஏற்படுத்தும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணும்னா நான் திரையில் கொடுத்துருக்கிற எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த குழப்பத்துக்குள்ளே ஆளாயிடுறாங்க. படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வேலையும் கிடைக்காம, அக்கௌண்டிங் துறை சார்ந்த வேலையும் கிடைக்காம கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பல நிறுவனங்கள் பிகாம் படித்த ஆட்களை தேர்ந்தெடுத்து வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க ஜென்ரல் படிச்சிருக்காங்களா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் படிச்சிருக்காங்களான்லாம் ஆராய்ஞ்சு தான் எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்றது கணினித்துறை சார்ந்த படிப்பை கொடுக்கறது. ஓகே சார். வணிகத்துறையில், ஆடிட் துறையில் கோலோச்ச பள்ளி படிப்பு முடித்த மாணவர்கள் இந்த பிகாமினுடைய உட்பிரிவுகளை எவ்வளவு கவனமாக, எவ்வளவு முக்கியத்துவத்தோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை உங்களுடைய பதில் கொடுத்தது. இந்த நேரத்தில் ஒரு காலர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். ஈரோட்டிலிருந்து கணேசன் இணைகிறார். வணக்கம் கணேசன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். வணக்கங்க. என் பொண்ணு வந்து பெங்களூர் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிகாம் ஏசிசிஏ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ 4 இயர்ஸ் ஹானர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஓகே. பாப்பா வந்து 3 இயர்ஸ்க்கு முடிச்சுக்கலாம் கூட சொல்றாங்க. 4 இயர்ங்கிறது விருப்பம் தாங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணலாம் கேட்குறேன். சார், அப்போ அவங்க ஆல்ரெடி பிகாம் ஏசிசிஏ இன்டெகிரேட்டடாக படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க. ஓகே, நல்ல வாய்ப்பு சார். எப்படி வந்து இந்திய நிறுவனம் வழங்கும் சிஏசிஎம்ஏக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனமான ஏசிசிஏ படிப்புகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் எப்படி சிஓ அப்படி தான் உங்களுக்கு வந்து யூகே அண்ட் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏசிசிஏக்கு வந்து மதிப்பு இருக்குது. அதுவும் ஒரு ரெக்கக்னைஸ்ட் கோர்ஸ் தான். இன்ஃபேக்ட் அவங்க வந்து பிகாமோட சேர்த்து இன்டெகிரேட்டடாக இந்த படிப்பை படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு நல்ல சாய்ஸ். இப்போ ட்ரெண்டும் அதுதான். ஏன்னா பிகாம் படிக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குது. பிகாம் மட்டுமே அவங்களுடைய முழு நேரத்தையும் ஆக்குபை பண்ணுறதில்ல. அதனால் இன்டெகிரேட்டடாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்கணுன்றதும் தவறான சாய்ஸாக போயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி மீண்டும் என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துருங்க. எதனாலனா பிகாம் அண்ட் ஏசிசிஏ படிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு சேர்த்து படிக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த துறை சார்ந்த ஒரு வேலைக்குள்ளே அவங்க போகணும். ஏன்னா அந்த வேலையே அவங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர வேலையாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது ஒரு கெரியர் சாய்ஸ் தான். ஸோ சாதாரணமாக டிகிரி மட்டும் முடிக்கிறாங்கன்னா அது ஒரு வேலையாக மாறிடும். ஆனால் அவங்க வந்து கூடவே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் படிக்கிறாங்கன்னா அது ஒரு கெரியர் சாய்ஸாக இருக்கும். மேற்கொண்டு அந்த துறையில் அவங்களால நிறைய சாதிக்க முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் இருக்குது. உள்நாட்டிலேயே அவங்க வந்து பல நிறுவனங்களில் நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிட்ட மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய அக்கௌண்டிங், ஆடிட்டிங்கை வந்து இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அவங்க வேலை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க அதை பண்ணட்டும். அதையும் தாண்டி அவங்க வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இடர்பாடு இருக்கும். இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்தியன் சிஏ அண்ட் சிஎம்ஏ மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சைன் பண்ணுற பவர் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு சில வருடங்களுக்கு பின்னர் அவங்க வந்து சிஏசிஎம்ஏ மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அது படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். சிஏ முடிச்சவங்களுக்கு ஏசிசிஏவும் இல்லை ஏசிசிஏ முடிச்சவங்களுக்கு சிஏவும் படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். தொடர்ந்து ஏசிசிஏ படிப்பை முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணட்டும். திரும்பவும் இன்னொரு படிப்பை படித்தா தான் வேலைன்றனால அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதை தாண்டி அந்த படிப்பை முடித்த பிறகும் நிறைய கோர்சஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. முதல்ல இதை அவங்க முடிக்கட்டும். ஓகே சார். இந்த சிஏசிஎம்ஏ, ஏசிசிஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸில் பிரேக் எடுப்பதன் அத்தியாவசியத்தையும்
கேள்வியிலையும் உங்களுடைய இந்த பதில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்ததாக ஆர்டி காலேஜில் இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு வரும்போது நிச்சயமாக லாங் ஸ்டடி ஹவர்ஸ், கண்டினியூஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், கண்டினியூஸ் எக்ஸாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனுடைய ரிசல்ட்ஸ் வருது, அதை பார்க்குறாங்க மாணவர்கள். ஆக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரொட்டீனாக இருக்குமோ என்ற ஐயம் மாணவர்களுக்கு இருக்கலாம். ஆக அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் அவங்களுடைய மென்டல் வெல்பீயிங்கை பாதுகாப்பதற்கு எத்தகைய வழிவகைகள் ஆர்டி காலேஜில் இருக்கிறது? இல்லை, முதல்ல வந்து இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காதுன்றது என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். எதனாலன்னா +2 படிக்கிற மாணவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பள்ளி படிப்போடு சேர்த்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவங்களை தயார்படுத்திக்கிறாங்க. நான் எல்லா மாணவர்கள்ட்டையும் நம்ம கேட்கும்பொழுது அவங்க வந்து பயாலஜி குரூப் படிக்கிறாங்கன்னா நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து அவங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்கன்னா நான் ஐஐடிக்காக ஜேஇ மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கிறேன்னு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காதான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. அதையும் தாண்டி மாணவர்களுக்கு வந்து இன்றைய காலகட்டங்களில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி தான் போய் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ வந்து அவங்க படிக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா கட்டாயமாக இருக்குது. ஸோ இதை கருத்தில் வச்சுட்டோம். இன்னொன்று, பிகாம் மட்டுமே படிக்கிற மாணவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்புக்காக செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அவங்க படிப்புக்காக நேரத்தை செலவு பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் என்கேஜாக இருக்காங்க, அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப என்டர்டைன்மெண்ட்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. இது எந்த விதத்தில் அவங்களுடைய கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அடுத்த ஒரு கேள்வி. 3 வருட காலம் சந்தோஷமாக பயணித்த மாணவர்கள் வந்து அதை ஃபைனல் இயர் முடிக்கும்பொழுது ஒரு அச்சம் வந்து அவங்களுக்குள்ள உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது தான், என்ன அப்ளை பண்ணலாம், எங்கே ஜாப் கிடைக்கும், எவ்வளோ சம்பளத்தில் கிடைக்கும், என்ன இது பிகாம் படித்தவங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளமான்றதை நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அவங்களோட வருத்தத்தை. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் படிக்கும் பொழுதே கூடுதலாக ஒரு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணணுன்றதை வந்து திட்டமிட்டு கொடுக்குறோம். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காதுன்றதை வந்து ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணணும். அடுத்து, எந்த கல்வி நிறுவனத்தில் எந்த மாதிரியான பயிற்சிகளை அவங்க எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறுதுன்னா, காலையில் கல்லூரிக்கு போகிறது, பிகாம்க்கான பயிற்சி எடுக்கிறது, ஸோ திரும்பவும் வீட்டுக்கு வர்றது, திருப்பி சாயந்தரத்தில் வந்து சிஏக்கான கோச்சிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்டியூட்டை தேடி ஓடுறது, அங்கே வந்து அவங்க ட்ராவல் பண்ணுற டைமு, 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் 2 டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கான பயிற்சியை அது வேறு வேறு முறைகளில் அவங்க எடுத்துக்கிறதுன்றது நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு வரும். ஆனால் இன்டெகிரேட்டடாக இந்த கோர்சஸ் கொடுக்கும் பொழுது ஒரே வகுப்பறையில் ஒரே ஆசிரியர் தான், 2 பாடத்துக்குமே ஒரே ஆசிரியர் தான். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, வணிகவியல் துறையில் அந்த பிஜி பட்டம் பிஹெச்டி முடித்தவர்கள், நெட்டு செட்டு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எழுதினவங்க, அதே சமயம் சிஏசிஎம்ஏயோட குவாலிஃபைடாக இருக்கிறவங்களையா பார்த்து தான் நாங்கள் ப்ரொஃபஸர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து பிகாம் படிப்புகளுக்கும் அதனுடைய பயிற்சியை வழங்கி கூடவே இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளில் இந்த பாடம் எப்படி கையாளப்படுகிறது, டெப்த்தாக எப்படி படிக்கணும், அந்த சம்ஸ் எப்படி போட்டு பார்க்கணும், எக்ஸாமில் இதனுடைய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் விவரமாக சொல்லி கொடுத்து மாணவர்களுக்கு வந்து அந்த பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு, அதாவது மாலை 4 மணிக்கு பிறகு அவங்க ஹாஸ்டல் போன பிறகும் படிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிகிரி படிக்கிறவங்க ஈவினிங்கில் என்டர்டைன்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லை அவங்களே செல்ஃபாக படிக்கும்போது கூட தினமுமே இந்த பாடங்களை படிப்பாங்களா. அதாவது கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இன்றைக்கி நான் படிக்கிறேன்னா தினமும் அந்த நேரம் படிப்புக்காக மட்டும் நான் ஒதுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு பயிற்சியாக ஆகிடும். ஸோ வேறு யாராவது என்னை தொந்தரவு பண்ணால் கூட இல்லை எனக்கு 6லேருந்து 9 மணி நேரம் நான் படிக்கிறதுக்கான நேரம்னு நம்மளுடைய மனப்பக்குவம் ஏற்படுத்தும். ஸோ அதே முறை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். மாலை நேரங்களில் கட்டாயமாக 4 மணி நேரம் ஆசிரியர்களோட உதவியோட அவங்களோட மேற்பார்வையோட கண்டிப்பாக அவங்க படிக்கணுன்ற மாதிரியான ஒரு பாடத்திட்டம். இது எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போகாது. நிறைய இடையில வந்து அவங்களுக்கு பிரேக் கொடுத்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் சரி, அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குமான கேப்புமே நாங்கள் கொடுக்குறோம். நல்ல ஒரு சூழல் அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ரோட் மேப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இதை முடித்தா உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், எல்லாருடைய குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையும் மாற்றக்கூடிய படிப்பாக இது இருக்குன்றதை நம்ம அவங்களுக்கு கண்கூடாக காட்டுறோம். இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய கருத்தரங்குகள், செமினார், வெபினார்ஸ்லாம் கொடுத்து அவங்க எப்படி இந்த துறையில் சாதிச்சாங்க, எந்த மாதிரியான தவறுகள் செய்தால் இந்த துறையில் சாதிக்க முடியாதுன்றதை அவங்க ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதில்ல, ஹாப்பியாக இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே சார், நிச்சயமாக ஆர்டி காலேஜில் மாணவர்களுடைய இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸினுடைய மென்டல் ஹெல்த் எவ்வளவு என்ஷூர் செய்யப்படுகிறது, அதற்கான அஷூரன்ஸை கொடுத்திருக்கிறீர்கள் சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள்.
புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேஷம் 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 கணேஷம். வியாழக்கிழமை ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பை தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். பிகாம் இன்டகிரேட்டட் சிஏசிஎம்ஐ பற்றி மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் பற்றிய ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீண்ட நெடிய காணொலியை தற்போது பார்த்து வரலாம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே சிஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் சிஏ அண்ட் சிஎம்ஏ பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் சிஏ படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் சிஏ படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். பிகாம் இன்டகிரேட்டட் சிஏசிஎம்ஐ கோர்ஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணகிரியிலிருந்து ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்போ எனக்கு வந்து +2 முடிச்சிருக்காங்க. அவங்க டைரக்டா சிஏ படிக்கிறவங்க இல்லை பிகாம் அதான் சிஏ படிக்கணுமா எப்படி மேடம்? சார் +2 என்ன குரூப் எடுத்திருக்காங்க? அக்கௌண்ட்ஸ் குரூப் தான். ஓகே சார். சார் 2 ஆப்ஷனுமே இருக்குது சார். டேரெக்டாக சிஏ படிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து டிகிரி படிச்சுட்டு தான் சிஏ படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே நம்ம யோசிக்க வேண்டாம். 50% அண்ட் அபோவ் எடுத்திருந்தாவே சிஏ படிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தயங்காமல் சிஏ படிப்பை எடுத்து படிங்க. இப்போ 17 வயசு தான் முடிஞ்சிருக்கும் அவங்க +2 முடிச்சிருக்காங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் 22 வயசுக்குள்ளேயே அவங்க சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். பிகாம் படிச்சுட்டு தான் சிஏ படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து டிகிரியும் தேவை அப்படின்னு பல பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சிஏ படிக்கணுன்ற குறிக்கோள் இருந்து 5 வருஷத்தில் நான் வேறு எந்த விதமான விஷயங்கள்ல நான் ஈடுபடுத்திக்க மாட்டேன், நேரத்தை வீணடிக்க மாட்டேன்ற ஒரு விஷயமும், நல்ல கல்வி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சிகளை நல்லா எடுத்துக்க முடியுன்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் சிஏ படிக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு எந்த தொந்தரவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் டிகிரியும் படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்டெகிரேட்டடாக படிங்க. பிகாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ படிக்கணும்னு நினைக்காதீங்க. அது பெரிய ப்ரொலாங்கிங் ப்ராசஸாக இருக்கும். பிகாமோடு சேர்த்து படிக்கும் பொழுது அந்த 3 வருட பட்ட படிப்பு படிக்கிற நேரத்திலேயே நீங்கள் சிஏவுடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்டுமே முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெளியில் வந்த பிறகு நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல்ஸை முடிச்சு சிஏ முடிக்க முடியும். ஸோ +2 முடிச்சோடனே சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு நல்ல தேர்வு. எடுத்து படிக்க சொல்லுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே சார். இந்த நேரத்தில் ஆர்டி காலேஜில் ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் ஆகும்போது அவங்க ஒருபுறம் இந்த அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் பிகாம் பண்ணுறாங்க, மறுபுறம் இந்த சிஏசிஎம்ஏ கோர்ஸஸ்க்காக ப்ரிப்பேர் செய்கிறார்கள். ஆக இந்த 3 வருடம் அண்டர் கிராஜுவேஷன் முடியும். ஆக எந்த நேரத்தில் எப்போது இவங்க இந்த இன்டர்மீடியேட், ஃபவுண்டேஷன், ஃபைனல் என அனைத்து படிநிலைகளையும் முடித்து, ஆர்டிகல்ஷிப்பை உட்பட அனைத்து படிநிலைகளையும் முடித்து அவர்கள் இந்த கோர்ஸ் முடிவை எப்போது செய்து முடிப்பார்கள்? அவர்களுடைய கரியர் ரோட் மேப் எப்படி இருக்கும்?
பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும் வகையில்? சில 5 வருஷம் தான் நீங்கள் சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 5 வருஷ காலம் இதுக்காக நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். +2 முடித்த பிறகு நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் அதில் வந்து நீங்கள் பிகாம் அண்ட் சிஏவை இன்டிகிரேட்டடாக படிக்கும்பொழுது நம்ம காலேஜில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற வாய்ப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இந்த படிப்பை முடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா செலவும் உங்களுக்கு வந்து இந்த டிகிரி படிப்புகளுக்கு இணையான ஒரு செலவுலேயே இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளுடைய அந்த முதல் 2 நிலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா பிகாம் படிக்கும்பொழுது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணுற மாதிரியும், செகண்ட் இயரில் வந்து இன்டர்மீடியேட்டோட ஒரு குரூப்பு அண்ட் ஃபைனல் இயரில் இன்டர்மீடியேட்டோட செகண்ட் குரூப்பையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இது ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே சிஏ படிப்புகளில் அப்படி தான் இருக்குது. +2 முடிச்ச பிறகு நீங்கள் வந்தாவே ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் முடிக்குன்ற மாதிரி இருக்குது. இங்கே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கூடவே ஒரு டிகிரிக்கும் சேர்த்து இந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடித்த பிறகு நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கும், ஆர்டிகல்ஷிப்போட இறுதி காலங்களில் நீங்கள் ஃபைனல்ஸ்க்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. நீங்கள் ஃபைனல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். மொத்தத்தில் இப்போ +2 முடிக்கிற மாணவர்கள் 2026 மார்ச் மாதத்தில் தேர்வுகள் எழுதி இப்போ முடிவுகளும் வெளியில் வந்திருக்கு. நீங்கள் வந்து சிஏ படிப்புல உள்ள வரணும்னா பிகாமோட சேர்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 முதல் 6 வருட காலம் சிஏ படிப்புகளை வந்து முடிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும். கூடவே உங்கள் கையில் ஒரு பிகாம் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனும் இருக்கும். ஓகே சார், இவை அனைத்தும் கேட்கும்போது இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பற்றிய ஒரு கிளாமரஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாணவர்கள் மத்தியிலும் இருக்கிறது, பேரண்ட்ஸ் மத்தியிலும் இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு சாதாரண யூஜி டிகிரி முடிப்பதற்கே அதிக செலவினமாகிறது இந்த காலத்தில். ஆக பிகாம் இன்டகிரேட்டட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ சிஎம்ஏன்னு வரும்போது அது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் கூடுதலாக ஆகிவிடாதா என்ற ஐயம் இருக்கும். ஆக இது ஒரு ஃபினான்ஷியலி ஃபீஸபிளான கோர்ஸா? அதை பற்றி இல்லை, மற்ற படிப்புகளை விட இது வந்து ரொம்பவே எக்கனாமிக்கல் கோர்ஸ். அதை நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், பல லட்சங்கள் செலவு செய்து தான் நம்ம வந்து இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகளை படிக்கிறோம். ஆனால் இது வந்து வேலை வாய்ப்புன்னு வரும்பொழுது ஒரு உண்மையான உடனடியான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற படிப்பாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பல நேரங்களில் பெற்றோர்கள் சொல்கிறது, நான் பல லட்சம் செலவானது கூட பரவாயில்ல, 4 வருடம் 5 வருடம் கஷ்டப்பட்டு படித்தாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ பல மாணவர்கள் வந்து அவங்க நினச்சி அந்த துறையில் சாதிக்க முடியும்னு பல லட்சங்களை செலவு பண்ண பிறகும் மாதம் 15,000 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து மாணவர்களுடைய முதலீட்டுக்கான நேரம் அப்படின்னே நான் சொல்லுவேன். செலவு அப்படின்றதையும் மீறி இது முதலீடு செய்ய வேண்டிய நேரம். இந்திய அரசாங்கம் வந்து இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கான கல்வி கட்டணத்தை மிக மிக குறைவாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் பாடின்றதுனால அது வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் நடத்தக்கூடிய படிப்பு கிடையாது. சிஏ சிஎம்ஏ படிப்புகளை வந்து நீங்கள் முடிக்கணும்னா அந்த 5 வருட காலத்தில் நீங்கள் பண்ண போகிற அந்த 3 நிலைகளுக்குமே சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி கட்டணத்தை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கூடவே நீங்கள் பிகாம் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் மட்டுமே படிப்பதற்கு என்ன செலவாகுதோ அதே செலவில் தான் நீங்கள் சிஏ படிப்புகளுடைய 2 நிலையும் முடிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படிப்புகளை முடித்த பிறகு 3 வருடத்திற்கு பிறகு அந்த பிகாம் அண்ட் சிஏ உடைய செமி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ன்ற தகுதியோட உங்களுக்கு கிடைக்க போகிற சம்பளங்கள் வந்து நீங்கள் ஒரு சில மாதங்கள்லேயே இந்த பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புக்கான கல்வி கட்டணத்தை வந்து நீங்களால் சம்பாதிக்க முடியும். அதையும் தாண்டி இந்த செலவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிக குறைவாக இருக்கும். எல்லா மாணவர்களுக்குமே பட்டப்படிப்பு முடித்த உடனே நல்ல சம்பளத்தோடு கூடிய ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. கிடைக்குது ஒரு 10% மாணவர்களுக்கு தான். மீதம் இருக்க 90% மாணவர்கள் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே கழிக்கப்படுது. அதுவும் 30-40 வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிகாம் பட்டப்படிப்பு மட்டுமே முடித்தவங்க அந்த நிறுவனத்திலேயே ஒரு உயர் பதவிக்கு வர முடியுமான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 75,000 1 லட்சம் சம்பளம் அப்படின்றது எதுக்கு நம்ம சாதாரணமாக ஒரு பட்டப்படிப்பு முடிச்சவங்களுக்கு கொடுக்கணும், கூடவே ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கள நம்ம ஹையர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த நிலையை தவிர்க்கணும்னா மாணவர்கள் வேறு வழியின்றி இந்த பிகாம் மற்றும் சிஏ படிப்புகளை படித்து தான் ஆகணும். ஒரு பட்டப்படிப்பு போதாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, வேலூரிலிருந்து கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் முன்வைக்கலாம். மேடம், பிகாம் சிஏன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 3 இயர்ஸ் கோர்ஸ் சொன்னாங்க. டைரெக்டாக சிஏ பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன மேடம் வித்தியாசம் இருக்கும்? ஓகே, எதுக்கு வேல்யூ இருக்குன்றத கேட்குறேன். ஓகே, வேல்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் அண்ட் சிஏவை இன்டெகிரேட்டட் கோர்ஸாக படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் சிஏவை மட்டும் படித்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகள் தான். இதை எப்படி நாங்கள் வேறுபடுத்துகிறோம் அப்படின்னா, பல நேரங்களில் பெற்றோர்கள் வந்து பிகாமும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா,
அவங்களுக்கு மட்டும்தான் பிகாம் அண்ட் சிஏவை வந்து இன்டெகிரேட்டடாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். ஏன் இந்த வித்தியாசம்னா, நீங்கள் +2 முடித்த உடனே அடுத்த 5 வருஷத்தில் சிஏ படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது, படிக்கலாம். அதில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அது எங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலேயே இந்த 20 வருடங்களாக 8000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அதனுடைய பயிற்சியை கொடுத்து அவங்கள வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக மாற்றிருக்கோம். ஒரு சில பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து சிஏ ஜேர்னி ரொம்ப வருஷமாக இருக்குது, இல்லை வந்து இடைப்பட்ட நேரங்களில் இந்த அரசு தேர்வுகள்லாம் எழுதணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அரசாங்க வேலைகளுக்காக அப்படின்னும் பொழுது ஒரு பிகாம்ன்ற ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, 3 வருஷம் முடிச்ச உடனே நாங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு நினைக்கிறோம்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால் எந்த விதத்துலையும் நீங்கள் சிஏவை டைரெக்டாக படிக்கிறதுக்கும் பிகாமோட சேர்த்து இன்டெகிரேட்டடாக படிக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல. ரெண்டுமே ஒரே படிப்பு தான். நீங்கள் சேர போகிற டெஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள் கையில் கிடைக்க போகுது. வித் டிகிரியா வித்தவுட் டிகிரியான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே சார், இப்போது ஆர்டி காலேஜில் சேரக்கூடிய இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முழுமையான ப்ரொஃபஷனலாக வெளியாகும் போது அவர்களுக்கான இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர்டி காலேஜ் தரப்பில் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? அதை இது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கீழே வந்து ஆல்ரெடி பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்றதையும், ப்ளஸ் வந்து அவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு சிஏ ஆர் சிஎம்ஏ உடைய செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த துறையில் உடனடியாக வேலையில் சேர்வதற்கான அடிஷ்னல் ஸ்கில்ஸையும் நம்ம வந்து அவங்களுக்கு இந்த 3 வருஷம் ஜேர்னிலேயே கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஜாபுக்கு போகிறதுக்கான இந்த ரெடினஸோடு சேர்த்து ஒரு கான்ஃபிடென்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ கல்லூரியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் ஆண்டு இறுதியில் அவங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தி தரோம். பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது, அங்கே சிப்கார்ட் இருக்குது, தொழில் நிறுவனங்கள் இருக்குது, நிறைய ஆடிட்டிங் நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அவங்க வந்து வேலை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி தரோம். அதையும் தாண்டி பல மாணவர்கள் வந்து இந்த இன்டர்மீடியட் படிப்போடு முடித்து கொள்ளாமல் ஃபர்தராக ஃபைனல்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளே என்ன பண்ணுறோன்னா ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி தரோம். அருகாமையில் இருக்கிற நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் அவங்களுக்கு அந்த 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அது போகும்போதே அவங்க ஃபைனல்ஸ் படிக்கிறதுக்கான கோச்சிங் கொடுக்கறதுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தரோம். ஸோ இந்த படிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற ஒரு மாணவர் வந்து 3 ஆண்டுகள் கழித்து வேலைக்கு போகிறதுனாலும் சரி, இல்லை அதை தொடர்ந்து அந்த படிப்புகளுடைய இறுதி கட்டமான ஃபைனல்ஸ் முடிக்கிறதா இருந்தாலும் கல்லூரி நிறுவனமே அவங்களுக்கு தேவையான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை எட்டிவிட்டோம். இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக சிஏ சிஎம்ஐ கோர்ஸ் பற்றி மட்டுமல்லாமல் பிகாம் இன்டெகிரேட்டட் சிஏ சிஎம்ஐவினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் சிஏ சிஎம்ஐவை பிகாமோடு இன்டெகிரேட்டடாக படிப்பதன் அத்தியாவசியத்தை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு, திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள், செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள், புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள், கணேசம் 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 கணேசம், வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா.